ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு தான் தலைவன் என்பதிலே உள்ளார்ந்த நிலையில் ஒரு போதை இருந்தது. யார் போனாலும், யார் தன்னுடைய வழியை குறுக்கிட்டாலும், ஏய் யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா மிருகங்களும் அதற்கு பயந்து நீங்க தான் சார், நீங்க தான் சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு எலிய பார்த்தது அந்த சிங்கம். எலி கிட்ட கேட்டுச்சு, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு. நீங்க தான் தலைன்னு போயிடுச்சு அந்த எலி. குதிரை கிட்ட கேட்டுச்சு, குதிரையும் அதே தான் சொல்லுச்சு. நரி கிட்ட கேட்டுச்சு, நரியும் அதே தான் சொல்லுச்சு. போதை தலைக்கேற நடந்து கொண்டே வந்த பிடரி சிங்கம் பிடரியை சிலிர்த்து கொண்டு முன்னால் பார்த்தது. முன்னால ஒரு யானை வந்தது, ஒற்றை யானை, டஸ்கர். அந்த யானை கிட்ட கேட்டுச்சா இந்த சிங்கம், யாரா இந்த காட்டுக்கு ராஜா. அந்த கேள்வி அந்த யானைக்கு பிடிக்கல, அது கடந்து போச்சு. இது உடனே போய் குறுக்கால நின்னு கேட்டுச்சா, யாரா இந்த காட்டுக்கு ராஜான். அதுக்கு மறுபடியும் அந்த கேள்வி பிடிக்கல, அது தாண்டி போச்சு. மறுபடியும் சிங்கம் போய் நின்று கேட்கிறன்ல, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு கோபம் அடைந்த யானை தும்பிக்கை எடுத்து அந்த சிங்கத்தை வாரி ஒரே அடி அடிச்சது பாருங்க. மலையில போய் மோதி முதுகு தண்டு உடைஞ்சு போச்சு. கீழே கிடந்த சிங்கம் சொல்லிச்சான் யானைய பார்த்து, நான் கேள்விதானே கேட்டேன். யானை சொல்லிச்சான், நானும் பதிலத்தான் சொன்னேன். பல நேரங்களில் தலைமைத்துவம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அது வெறும் பெயரால் வந்து சேராது, மிக மிக ஆழமானது. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். யானை தான், கஜராஜன் தான் வன மிருகங்களினுடைய தலைவன் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் தெரியுமா? ஒரு தலைவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? யானை மாதிரி இருக்கணுங்க. யானை மாதிரி இருக்கணும். யானை எப்படி தெரியுமா? நான் வெள்ளை யானை என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அதிலே ஒரு கருத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த யானையை பற்றி ஜெயமோகன் இப்படி சொல்கிறார், யானையை எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்கலாம், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் துரத்தலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வசைப்பாடலாம், ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. ரொம்ப ஆழமான விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதை டெவலப் பண்ண முடியாது. எந்த பர்சனாலிட்டியையும் டெவலப் பண்ண முடியாது. இருப்பதை சரி செய்து கொள்ள முடியும். தலைமைங்கிறது என்ன தெரியுமாங்க? ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு சிங்க கூட்டம், ஒரு கழுத தலைமை, ஒரு கழுத கூட்டம், ஒரு சிங்க தலைமை. எது ஜெயிக்கும்? கழுத கூட்டம் தான் ஜெயிக்கும். ஏன்னா சிங்கம் தலைமை தாங்கி இருக்கிறது. எது தலைமை தாங்குகிறதோ அதனுடைய தன்மை அந்த கூட்டத்திற்கு வந்து சேரும் என்பதனை எப்பொழுது நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோமோ தலைமைத்துவம் அவ்வளவு சரியாக செயல்படும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பல நேரங்களில் நாம் சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் எந்த தலைமைத்துவத்திற்குள் அடங்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்த காரியங்களால் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவனை சொல்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் உட்படாமல் சொல்கிறேன், எந்த மதத்திற்கும் உட்படாமல் சொல்லுகிறேன். ஒரு தனி மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த தனி மனிதனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை நாம் பின்பற்ற கூடாதது எது, பின்பற்றக்கூடியது எது என்கின்ற அனுபவங்களை அந்த தனி மனிதன் மூலமாக பெறக்கூடிய ஞானம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். Don't bias. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்த ஒரு கருத்து முன்முடிவும் இல்லாமல் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுபவன் உயர்கிறான். எனக்கு பிடித்த, நிரம்ப பிடித்த ஒரு தலைவனை சொல்கிறேன், கர்ம வீரர் காமராஜர். ஏன் நான் அவரை தலைமை என்று சொல்கிறேன் என்றால், சில விஷயங்களை வாசிக்கிறேன் அவரை பற்றி. என்ன ஒரு லீடர்ஷிப்புங்க, என்ன ஒரு குவாலிட்டி. எஸ்கேபிசமே கிடையாது. நான் இல்லைங்க, நீங்க தாங்க எல்லாம் சொல்லலைங்க. அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு டேபிள்ல, முதலமைச்சர் டேபிள். எல்லா லீடர்ஸ்க்கும் பொருந்தும் இது. சில டிசிஷன் மேக்கிங் நீங்க தான் செய்யணும். கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் கேட்கலாம்,
ஜனநாயக முறை மிக மிக அப்ரிசியேட்டட். ஆனால் முடிவு எடுப்பது நம்முடைய தலைமைத்துவத்தினுடைய மூளைதான். அவர்கிட்ட கேக்குறாங்க, 22 சீட் இருக்கு, நல்ல கவனிங்க. பிரசிடென்சி காலேஜ்ல 22 சீட் இருக்கு எம்எஸ்சிக்கு, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். 23வது சீட் ஒண்ணு வேணும்னு ஒரு பையன் வந்து நிக்கிறான். செக்ரட்டரியை கூப்பிடுறாரு. இந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பிரசிடென்சி காலேஜ்ல போய் இடம் இருக்கான்னு பாரு. இல்லைங்க, 22 இடம் தான் முடிஞ்சு போச்சு. ஓ அப்படியா, அப்ப அவனை அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. அவன் கெஞ்சுறான். ஒரு வினாடி யோசிச்சுதுங்க அந்த தலைமை. சரி, கெமிஸ்ட்ரினா லெபார்டரி இருக்கும்ல? ஆமா. கிளாஸ் ரூம் இருக்கும்ல? ஆமா. கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது லெபார்டரி என்ன இருக்கும்? காலியா இருக்கும். சரி, லெபார்டரிக்கு பிள்ளைகள் வந்துட்டா கிளாஸ் ரூம் காலியா இருக்கும். ஓ அப்படியா, அப்ப இன்னொரு ஒரு 22 சீட்டை போட சொல்லு. இதுதாங்க ஷிஃப்டிங் சிஸ்டம். இப்படிதான் வந்தது காலேஜ், ஆஃப்டர்நூன் காலேஜ் இப்படிதான் வந்தது. உடனே அந்த செக்ரட்டரி சொன்னாராம், இதாங்க தலைமை, கேட்டுக்கோங்க, இதான் தலைமை. அவர் சொன்னாராம், செக்ரட்டரி சொன்னாராம், சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார். ஏன்? ஜீவோ இல்லை சார். காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொல்றதுதான் ஜீவோங்கிறேன். ஏன்னா அவர் தானே அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்றது தானே ஜீவோ. அங்க உட்கார்ந்து என்ன பேசுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அது பேசிவிட வேண்டும், அது செய்துவிட வேண்டும். அதுதான் லீடர்ஷிப். எந்த வாய்ப்பு உங்களுக்கு வருகின்ற பொழுது மிக மிக தெளிவாக அதை செய்யக்கூடியவன் மிக சிறப்பான தலைவனாக இருக்கிறான். நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1000 முதலமைச்சர்கள் வரலாம், வந்தவங்களே கூட திரும்ப வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் எந்த புதிய திட்டமும் போட்டுவிட முடியாது. ஏற்கனவே காமராஜர் அவர்கள் போட்ட திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் நிறைவேற்ற முடியுமே தவிர எந்த புதிய திட்டங்களையும் போட்டுவிட முடியாது என்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை அமைத்து விட்டு போனவர் கர்ம வீரர் காமராஜர். ஆட்சினா அப்படி இருக்கணும், லீடர்ஷிப்னா அப்படி இருக்கணும். லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? நாம் ஒரு வேலையை செய்கிறோமா, அந்த வேலையை செய்கின்ற பொழுது சூழலை மிக நுட்பமாக கவனித்து அந்த வேலையால் சூழல் ஒரு படி மேலே உயரும் என்று சொன்னால் அவன் அங்கே லீடராக பயன்படுகிறான். இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பல நேரங்களில் நம்முடைய சூழலை பின்னோக்கி நகர்த்துகின்றனவே தவிர அதை அடுத்த லெவலுக்கு அப்படி எடுத்துட்டு போறதற்கான ஒரு சின்ன ஆட்டிடியூட் ஒருத்தங்கிட்ட இருந்தா அவன் லீடர். அவங்கிட்ட எந்த காரியங்களும் எந்த அதிகாரமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அமைதியாக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு லீடரை. நான் சொன்னேன், நீங்க உடனே அவன் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. ஆனா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது வேற, நான் சொல்ற பேர் வேற. நெப்போலியன். நான் சொல்றது மாவீரன் நெப்போலியன். வெரி பவர்ஃபுல் மேன். அதனால்தான் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க போல. எனக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல பெண்களை பார்த்தால் சந்தோஷம். ஏனால் நெப்போலியன் என்று பேசினாலே அது மாவீரன் நெப்போலியனை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். அதனால் நான் அவர்களை முன்வைத்து இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த லீடர் என்ன லீடருங்க அவன். நான் போயிருந்தேங்க, பிரான்ஸ் போயிருந்தேன். 4 அடிங்க, 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறான். அவனுடைய ட்ரெஸ் வந்து அந்த வர்சைல் அவனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தது. என்ன லீடர்ஷிப்! ஒரு போர் வீரனாக, அதுவும் அந்த தாய்நாட்டுக்குரியவன் இல்லை அவன், ஒரு போர் வீரனாக ஜாயின் பண்றாங்க. 17 வயசுல, 25-26 வயசுல அவன் அந்த நாட்டுக்கு பேரரசன். என்ன குவாலிட்டி இருந்ததுங்க அவன்கிட்ட, என்ன அலர்ட் தெரியுமா? அவன் வெரி அலர்ட், வெரி அலர்ட். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நான் எப்பவுமே ஜனவரி 1 என் டைரியை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது அவன் சொன்ன வாசகம் தான். அவன் எனக்கு சொல்லிட்டு போன வாசகம். முடிந்தால் அதை உங்களுக்கு புரிந்தால் நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதே, உனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில்தான் என் டைரியின் முதல் வாசகம். நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. என்ன சொல்லுங்க இது, என்ன சொல்லுது? நீச்சல் தெரியாதுங்க.
பழகணும். கடல்ல தான் பழகுவானா, ஆழ்கடல்ல தான் பழகுவானா. பழகும் போது சொரா இருக்கணுமா. எப்ப சொல். அவன் அப்படிதான் வாழ்ந்தான். நான் போயிருந்தேன், அவனுடைய சமாதியை பார்க்க போயிருந்தேன். சீன் நதிக்கரையில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். சீன் நதிக்கரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போயிருந்தேன். நேரா போய் பார்த்தா பெரிய பியானோ மாதிரி வச்சிருக்கிறான் அவனுடைய அஸ்தியை. பார்த்துட்டு மேலே போய் பார்த்தேன். கீழே போய் பார்க்கணும்னா கீழே போய் கூப்பிட்டுட்டு போனேன். அங்கே போய் பார்த்தேன். நான் சொன்னேன், கீழே இவ்வளோ பிரம்மாண்டமா தெரியுது, ஏன் முதல்ல மேலே கூட்டிட்டு போய் கீழே கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அந்த கைட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் தலைவனை, எங்கள் நாட்டின் பேரரசனை நீங்கள் சமாதி நிலையில் பார்க்க வேண்டும் என்றாலும் முதலில் தலை வணங்கித்தான் பார்க்க வேண்டும், பிறகு நேராக பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். லீடர்ஷிப்புங்க. யார் தலைவன்? வாய்ப்பு கிடைப்பதனால் அதிகார நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அதிகாரிகள். யார் தலைவன் தெரியுமா? விஸ்வரூபம் எடுக்கின்றவன் தலைவன். கோயம்புத்தூர் எழுத்துலக சிம்மம் ஜெயகாந்தன் ஒரு முறை பேச வர்றார். நான் அந்த மீட்டிங்ல இல்ல, யூடியூப்ல தான் கேட்டேன். நீங்களும் யூடியூப்ல கோயம்புத்தூர் பாரதி விழா ஜெயகாந்தன் போட்டா இந்த பேச்சு வரும். கொஞ்சம் கேளுங்க அந்த பேச்ச. என்ன பேச்சுங்க! மனசு அறுத்து அறுத்து உள்ள போய்கிட்டே இருக்குங்க. புத்தியின் தளத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறது பேச்சு. ஒரு நோட்ஸ் இல்லாம பேசுறான் மனுஷன். அந்த மனிதரை அறிமுகம் செய்த பொழுது அந்த எம்சி ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் பிரார்த்தித்து, இறைவனை பிரார்த்தித்து இந்த சொல்லை சொல்கிறேன். உங்கள் மனசுக்குள்ள அது போயிடணும். இந்த பிரார்த்தனையோடு சொல்றேன். எம்சி சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் மேடையில் பேச வருவார், பாரதியை பற்றி பேசுவார், தன் விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னார் எம்சி. மேல ஏறிச்சிங்க, நின்னாரு. நண்பர் சொன்னார், ஆழமா கவனிங்க, புரிந்தவர்கள் அலர்ட் ஆயிருவீங்க. நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுவேன், விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். விஸ்வரூபத்தை காட்ட முடியாதுங்க. நீங்க 1000 வந்து இங்க சத்தம் போடுங்க, 1000 பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுங்க, ஏற்கனவே அது இருக்குது, அதுதானே கொண்டு வந்து போடுறீங்க. புதுசா என்ன சொல்ற? உனக்குள் ஒரு விஸ்வரூபம் இருக்கிறது, அது என் பார்வைக்கு மட்டும் தெரிகிறதா? ஐ வில் பி யுவர் ஃபாலோவர். ஏங்க கீதை சொன்னான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தானே விஸ்வரூபம் எடுத்து சொன்னான். நம்ம படத்துல பார்க்கல, கர்ணன் படத்துல. இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக வந்துச்சு. இப்போ பார்க்கல நாம. அப்படி எடுத்து விஸ்வரூபத்தை காட்டினாரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்படி விஸ்வரூபம் எடுத்து ஒருவேளை கிருஷ்ணன் கீதை சொல்லி இருந்தால் குருக்ஷேத்திரம் நடந்திருக்காது. எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. அவன் சொன்னது அர்ஜுனனுக்கு மட்டும்தான். அந்த வார்த்தைகள் சொல்ல 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 5 அடி 5.5 அடி உயரம் உள்ள கிருஷ்ணன் அவனுக்கு 50,000 அடி போல் தெரிந்தான். அது தெரிந்தது ஸ்தூலம் அல்ல, அவன் சொன்ன வார்த்தையின் சத்தியத்தால் அவன் விஸ்வரூபம் எடுத்தான். விஸ்வரூபம் என்பது வார்த்தையின் சத்தியத்தால் வருவது, செயல்பாடுகளின் சத்தியத்தால் வருவது. அது அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நான் இவ்வளவு செய்கிறேன் பார் என்று அடுத்தவர்களுக்கு காட்டுவதாலும் வருவதல்ல. அப்படி காட்டாமல் அடங்கி இருக்கும் மனதோடு நம்மை வழிபடுத்தக்கூடிய குரு யார் என்று பாருங்கள். அந்த தலைமை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு பொட்டல் காடு, பொட்டல் காடு, ஓரத்தில் ஒரு மரம், அதை தாண்டி ஒரு காடு. பொட்டல் நிலம், ஒற்றை மரம், அதை தாண்டி காடு. ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தட்டு தடுமாறி ஓடுகிறது மான், பதட்டத்தோடு ஓடுகிறது மான். அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடுகிறது மான். கேமராவை கொஞ்சம் திருப்புறோம், எதை பார்க்குதுன்னு. அங்கே ஒரு வேடன் அம்பை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மானை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன். அதிலே அகப்பட்டு விடக் கூடாது என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது. அதன் கால்கள் விதிர் விதிர்த்துக் கொண்டிருக்கின்றன. இதோ கொஞ்ச நேரத்தில் காற்றுக்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது. காடு தீப்பிடித்து எரிகிறது. என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது. அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது.
என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்திலிருந்து பேர் இடி கேட்கிறது. அந்த வினாடியில் அது காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது. அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம், அது பிரசவ வலியில் இருக்கிறது. இவ்வளவு சூழல். அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது. நான் என்ன செய்ய? ஆன்மா அதனிடத்தில் கேட்கிறது, ஏ மானே, திரும்பி வேடனிடத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா? எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா? அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா? அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா? என்ன செய்ய போகிறாய்? எதுவும் செய்யாத. இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. அந்த கடமை இந்த குட்டியை ஈனுவது. அதை மட்டும் செய் என்று ஆன்மா கட்டளையிடுகிறது. அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது. குட்டி ஈனக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான். குட்டி இதோ பிறந்துவிட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான். அங்கே ஒரு புலி நிற்கிறது. இந்த பிரசவ வாடைக்கு புலி வந்துவிடக் கூடாதே என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்புகிறான் வேடன். புலியை அடிக்கிறான். தன் மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி. 2 ஆபத்து காலி. இடி இடித்ததில்லையா? அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது. இது கதை. சொல்லும் நீதி என்ன தெரியுமா? நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஆழம். நம் மனம்தான் நமக்கு குரு, நம் மனம்தான் நமக்கு தலைமை. இந்த தலைமை சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலும் சமூக தொண்டும் மிக சீரிய அளவில் இருக்கும். நல்ல தலைவர்களை, உங்கள் மனதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அதுதான் நமக்கான ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி